நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருமித்து வாசமாய் இருக்கும்போது நீர் அங்கே வருகிறீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். எங்களுடைய காரியங்களை அங்கீகரித்த ஒரு ஆண்டவர், அந்த அங்கீகரிப்புக்கு அடையாளமாக உம்முடைய உடன்படிக்கையை, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களோடு கூட இடைபடுங்க. பலவீனமானவைகளை கொண்டு பலமான காரியங்களை செய்கிற நீர் ஆண்டவரே, நீர்தான் வல்லமை உள்ள தேவனப்பா. தேவனாகிய கர்த்தர் இந்த முற்பகல் வேளையில ஒவ்வொருத்தரோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். இடைபடுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 139வது சங்கீதம் 7வது வசனமும் 8வது வசனத்தையும், குறிப்பாக 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கின நாள் முதல் கொண்டு மனுஷனோடு கூட தேவன் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் காலத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதேனை விட்டு போன பிறகு மோசையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கு. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த உடனே ஆண்டவர் துக்கத்தோடு கூட சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை அவர்கள் தூரமாய் போக பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மதியிலே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று வசனம் சொல்லுகிறார். தேவனுடைய விண்ணப்பம் அல்லது தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய விருப்பம் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மோடு கூட வாசம் பண்ணுவது, நம்மோடு கூட இருப்பது, நம்ம மத்தியிலே உலாவுவது, நம்ம மத்தியிலே பேசுவது. அதுக்கு தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார். பொதுவாக இன்னைக்கு கடவுள் அப்படின்னாலே ஒரு ஏதோ கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். நம்ம எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம்னா, கடவுள் நமக்கு ஏதோ செய்கிறவர், நமக்கு மேலே இருந்துட்டு நமக்கு அவர் தேவையானதெல்லாம் செய்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் இப்படின்னு சொல்லி நம்முடைய ஆங்கிளில் காடை ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம வச்சுட்டோம். நம்ம எப்பவுமே காடை ப்ரொவைடராகவே பார்க்குறோம். அதாவது நமக்கு தருகிறவர், உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார், தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற நோக்கம் என்ன, தேவன் நமக்கு நம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார், இதை நம்ம என்றைக்குமே கேட்டதே இல்லை. நம்ம அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் இல்லை. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, ஜெப நேரத்துக்கு போனாலும் சரி, ஆராதனைக்கு போனாலும் சரி, இவங்க நேராக போவாங்க, இவங்க பேச வேண்டியது ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு இவங்களே ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவர் என்ன பேச நினைச்சாரு, அவர் என்ன சொல்ல விரும்பினாரு, அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல. ஆண்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. பொதுவாக ஆண்டவர் பேச தான் விரும்புகிறார். மோசையை கூட்டிகிட்டு போய் 40 நாள் ஆண்டவர் தான் பேசினார், மோசையை பேசலை. ஆண்டவர் தான் இரவும் பகலும் அவரோட என்ன செஞ்சுட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். அதை எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் வச்சு கர்த்தர் பேசுகிறார். யோவானை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் வச்சு கிட்டத்தட்ட 22 அதிகாரம் பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் தான் பேசுகிறார். அந்த இடத்துல யோவான் பேசுறது எவ்வளோன்னு பாருங்கள். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 வார்த்தைக்கு மேலே இருக்காது. 10 தடவை தான் பேசியிருப்பார். அது ஆனால் மற்றபடி எல்லாம் முழுக்க தேவன் தான் பேசுவார். தேவன் ஆசைப்படுறது என்னன்னா, நம்மோடு கூட பேசணும், நம்மோடு கூட உலாவணும், நம்மோடு கூட சஞ்சரிக்கணும், நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும், இதுதான். ஆனால் மனுஷனுடைய சுபாவம் எப்பவுமே என்னவா இருக்குது, ஆதாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற சபை வரைக்கும் அந்த 7வது வசனமாக தான் இருக்கு. என்னவா இருக்கு, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். மனுஷன் தேவனை விட்டு ஓடுறது அல்லது அவருடைய சமூகத்துக்கு மறைஞ்சு கொள்றது, இப்படியே தான் நம்ம செய்கிறோம். அதுவும் குறிப்பாக அந்த வசனம் என்ன சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுறது. சமூகத்தை விட்டு ஓடுறது, சமூகம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கும். அந்த சமூகத்தில் சாவை எடுத்துட்டிங்கன்னா முகம்னு இருக்கும். முகமும் சமூகமும் ஒன்று தான். தேவனுடைய சமூகமும் தேவனுடைய முகமும் ஒன்று தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, காயின் இடத்துல சொல்லும் பொழுது நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், இதான் ஃபர்ஸ்ட் மனுஷன் தேவனை விட்டு சமூகத்தை விட்டு வெளியே போறது. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 12வது வசனத்தை வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். 14வது வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி, உம்முடைய சமூகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல ஃப்ரம் யுவர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு, முகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன். சமூகமும் முகமும் ஏறக்குறைய, ஏன்னா அவருடைய முகத்திலிருந்து தான் பிரசன்னம் வருகிறது. அவருடைய முகத்தினால் நமக்கு பிரசன்னம் ஏற்படுகிறது.
இப்போ சமூகத்தை விட்டு ஏன் விலகி மனுஷன் ஓடுறான்? அந்த சமூகத்தின் பிரசன்ஸ், அவருடைய அந்த பிரசன்ஸ்ல இருந்து ஏன் மனுஷன் ஓடுறான்? தேவனுடைய முகத்திற்கு விலகி ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம காயினுடைய காரணத்தை அறிந்திருக்கிறோம், ஆதாமுடைய காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக நாம் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண தான் விரும்புகிறோம். பல நேரங்களிலே அதான் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்டே வருகிறேன். பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? பொதுவாக ஆண்டவர்கிட்டே வரோம். கிட்ட போக போக பிரச்சனை அதிகமாகாது, கிட்ட போக போக தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும். அதில் என்ன நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனோட நெருங்க 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 நம்ம அவரை போல மாற வேண்டிய அவசியமா இருக்குது. உதாரணமா, நீங்க இங்க இருந்துகிட்டு ஒரு அதிகாரியோட தொடர்பு கொள்ளும் போது, இப்போ உதாரணமா இது நீங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு சமீபத்தில். கொரோனா பீரியட்ல எல்லாமே பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலெலாம் ஆன்லைனில் நடந்துச்சு. இந்த ஆன்லைனில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் 8 மணிக்கு ஸ்கூல் தொடங்குவாங்க ஆன்லைனில், 7:55 தான் எழுந்திருப்பான். 7:55 எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வெறும் அந்த யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் போட்டு வந்து உட்காந்துருப்பான். அதே ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூலுக்கு வரணும், இன்னும் கிட்ட வரணும்னா என்ன செய்யணும்? மோஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி டை போட்டு, பேட்ச் போட்டு, ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு வரணும். அதே வீட்டில் இருந்து ஆன்லைனாக இருந்தால் ஒன்றும் இல்லை, புக்கு இருக்கா இல்லையான்றது கூட பிரச்சனையே கிடையாது. சும்மா மண்டையும் ஆட்டினா போதும் இல்லையா? அது மட்டும் இல்லை, திடீர்னு வைஃபை ஸ்டக்கப் ஆகி போச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டு கூட போயிடலாம். கேட்டாங்கன்னா எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்ட்டா நிறைய பையன் அப்படி இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த தூரம் இருக்க இருக்க நிறைய கன்வீனியன்சி. தேவனோட கிட்ட நெருங்க 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 we want to be perfect. நிறைய காரியங்களில் நான் எப்படி இருக்க வேண்டியது? அவருக்கு ஏற்றாறு போல மாற வேண்டி இருக்கிறது, அவருக்கு விருப்பம் போல நான் செய்ய வேண்டி இருக்கிறது. அதைத்தான் அவர் உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அந்த மத தலைவர் சொல்லும் போது, கிட்ட போனீங்கன்னா நிறைய நீங்க ஆண்டவருக்காக விட வேண்டி வரும், நிறைய காரியங்கள். அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் உங்களுக்கு தெரியல. அப்படி கிட்ட போக 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 நிறைய காரியங்களை அவர்கள் பிரச்சனைகளாக நினைக்கிறார்கள். பிரச்சனை அல்ல, அது ஆசீர்வாதம். தேவனோடு கூட நெருங்கி சேர சேர ஆண்டவர் உங்களோடு கூட பேச தொடங்குவார், ஆண்டவர் உங்களோடு கூட நடக்க தொடங்குவார், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவோம். கர்த்தர் இனி வரப்போகிற காரியங்களை நம்மோடு கூட பேச தொடங்குவார். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் எப்பவுமே அவர் சமூகத்துக்கு விலகி ஓட நினைக்கிறான். ஏன்னா இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த அளவுக்கு நாம வசதியா வாழ முடியாது. அதான் ஆன்லைன்ல இருக்கிற வசதி கண்டிப்பா எதுல வராது? நேர்ல போனா வராது. அப்ப தூரமா இருக்க இருக்க நமக்கு வசதி ஜாஸ்தி. தேவனோடு கூட நெருங்க 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 you want to be perfect. இப்போ இந்த இடத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய சமூகத்துக்கு நான் விலகி எங்கே ஓடுவேன்? கர்த்தர் நாம் விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை. பட் நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா நல்லதுதான். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், என்ன வேணா செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் போயிட்டு வந்துட்டு நாம தசமா காணிக்கை கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். இருந்தோம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரும்போது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க இன்க்ரீஸ் ஆகும்பொழுது, எதெல்லாம் நீங்கள் சரின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பாவமாக தெரிகிறது. இதெல்லாம் செய்ய வேணான்னு பைபிள் சொல்லுது. களியாட்டத்துக்கு உங்களை விலக்கி சொல்லுது, பரியாசத்துக்கு விலக சொல்லுது, உங்களை துன்மார்க்கர் மத்தியில உட்கார வேணான்னு சொல்லுது. இதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது கொஞ்சம் பர்ஃபெக்டா மாற வேண்டியிருக்கு. அப்ப நிறைய காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? விட வேண்டியிருக்கு. அது கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு விடுறது சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படாம ஆனா விடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும். அவனுக்கு கிட்ட நெருங்கணும்னு ஆசையும் இருக்காது, ஆனா இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்க கேட்க விடணும்னு ஆசை இருக்கும். அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை டஃப்பா இருக்குதுங்க, கடினமாக இருக்கு, கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பது ரொம்ப கஷ்டம். பைபிள் அப்படி இருக்குதா கர்த்தரோடு சஞ்சரிப்பது கஷ்டம்னு? ஒரு இடத்துல அது இருக்குதா? ஆசைப்படுறாங்க, அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கணும். மோசே சொல்றார், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் நல்ல ஆவிக்குரிய அனுபவம், தேவனோடு கூட நெருங்கக்கூடியதான அனுபவம். ஆனால் காயின் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு இன்று என்று துரத்தி விடுகிறேன். அதுக்கு காரணம் நமக்கு தெரியும். பல நேரங்களிலே நாம் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிறோம்? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் பிரசன்ஸ் நம்ம கூட, நம்ம எங்க ஜெபம் பண்ணாலும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிறது கூடியான மிக முக்கியமான இன்னொரு இடம், நாம் எல்லோரும் கூடி வரக்கூடியதான திருச்சபை. இன்னைக்கு இந்த திருச்சபை தான் கர்த்தருடைய சமூகம்.
ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்துல, இந்த காலத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலையும் சொல்றேன், ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த சபை அமைப்பு கர்த்தர் உண்டாக்கினது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். இப்போ முதல் 4 சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் எழுதப்பட்டதுக்கும், அடுத்து ரோமாபுரியிலிருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தெசலோனிக்கேயர் வரைக்கும் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 1 யோவான், 2 யோவான், 3 யோவானா இருக்கட்டும், 1 பேதுரு, 2 பேதுரா இருக்கட்டும், இது எல்லாமே சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனையும் தனிப்பட்ட மனுஷர்களுக்கு எழுதப்பட்டது 1-2 லெட்டர்ஸ், தீத்துவுக்கு, திமோத்தியுவுக்கு. அது கூட சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு என்பது சபையை அடிப்படையாய் கொண்டது. சபை இதுக்கு அதை கட்டுவதற்கு, கட்டடத்தை சொல்ல, அமைப்பை கட்டுவதற்கு, சபையை உருவாக்குவதற்கு, சபையை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் ஊழியம் என்பதே இந்த கடைசி காலத்துல மினிஸ்ட்ரி. யார் சபையை உடைக்கும்படி பேசுகிறார்களோ, எந்த ஊழியம் உங்களை சபைக்கு போகிறதை பத்தி சொல்லவில்லையோ அல்லது சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். ஏன் சொன்னா, மனவாட்டி சபை என்பது புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு. நீ வா, தேவனுடைய மனவாட்டியாகிய சபையை நான் உனக்கு ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. சபையை பத்தி தான் அங்க வசனம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எழுதப்பட்டது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நான் இப்ப எந்த சபைன்றது வரல, நல்ல ஒரு ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிச்சுவல், அது எங்க வேணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதோ அங்க நான் அந்த சபையை நான் சொல்றேன். ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இந்த சபை அமைப்பை விட்டு நம்மை விளக்கக்கூடிய காரியங்கள், சபையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள், அல்லது சபை வேணாம், அல்லது சபையில இருப்போம் ஆனா சபையோடு கூட அட்டாச்சா இருக்க மாட்டோம். நமக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களும் இப்படிப்பட்டதான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. சபையை ஒருங்கிணைத்து நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்க, திருவிருந்துன்னு பேரு, ஆங்கிலத்தில் கம்யூனியன் பேரு. கம்யூனியன் என்றால் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒரு காலகட்டத்தில் சபை உருவாகுது, அவங்களே சபையை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. பவுலே என்ன பண்ணாருன்னு பாருங்க, வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 9-10. கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். வித்தியாசாலை என்ன தெரியுமா? ஸ்கூல். பவுல் எங்க நடத்திருக்காரு சர்ச்சா? இவங்க எல்லாம் வீட்டில் நடத்தினாங்க. பவுல் எங்க நடத்தி இருக்கிறாரு? ஸ்கூல்ல நடத்தி இருக்கிறாரு. எத்தனை வருஷம் நடத்தினாரு? 10வது வசனம். 2 வருஷ காலம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே. எத்தனை வருஷம் நடத்தி இருக்காரு சர்ச் ஸ்கூல்ல? 2 வருஷம் நடத்தி இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் வீட்டில் கூடினார்கள்னா அன்னைக்கு வீட்டில் கூட வேண்டிய சிச்சுவேஷன் சர்ச் நடத்த முடியாது, ரோமர்கள் அடிச்சாங்க. கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறிச்சு, ஸ்கூல்ல நடத்துற அளவுக்கு போயிட்டாரு பவுல். 2 வருஷம் நடத்தி இருக்கிறார். அப்புறம் சிச்சுவேஷன் வந்துச்சு, அவர்கள் வீடுகளை நடத்தினாங்க, ஸ்கூல்ல நடத்தினாங்க, சபைகள் கட்டினாங்க, சபைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ எங்க கூடி வரோன்றது முக்கியமா, இடம் முக்கியமா, கூடுறது முக்கியமா? என்ன கூடுறதான முக்கியம்? ஒரு 500 பேர் இருக்கிற சர்ச்சை கட்டிட்டு வெறும் 50 பேர் வந்து 50 பேர் கூடுறது இடம் முக்கியமா, கூடுறது முக்கியமா? கூடுறதான முக்கியம். எங்க கூடுறனா முக்கியம்? நீங்க போய் பாருங்க, மிஷனரிகளோட பணித்தளத்துல போய் பாருங்க, மரத்தடியில ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிடைச்சா ஒருத்தர் வீட்டில் ஆராதிப்பாங்க. இடம் அல்ல முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இடம் சபை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் சபை. எப்ப இந்த சபை கூடி வருவதை உடைக்கக்கூடிய அளவுக்கு, சர்ச்சுக்கு போகாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, நீங்க அப்போஸ்தலர் காலத்துல அப்படி இருந்தாங்க ஒரு குரூப் இருக்கு, அப்போஸ்தலர் காலத்துல நமக்கு இந்த புதிய ஏற்பாடே தேவையில்லை, பழைய ஏற்பாடு போதும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல கூட 4 சுவிசேஷம் போதும், அதுக்கு மேல உள்ளதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கு. ஏன்பா 4 சுவிசேஷம் போதும்? இல்ல, அதில் 4 தான் இயேசு பேசினது, மற்றதெல்லாம் சீஷர் எழுதினது. இந்த 4 சுவிசேஷமும் யார் எழுதினது? இவங்க எதுக்காக சுவிசேஷம் வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேணான்னு ஒரு பிரசங்கம் இப்ப இருக்கு. எதுக்கு வேணான்னு கேட்டா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் அதுல இருந்து உள்ளதெல்லாம் சீஷர்கள் எழுதினது. பவுல் எழுதினது, லூக்கா எழுதினது, பேதுரு எழுதினது, யோவான் எழுதினது. இந்த 4 மட்டும்தான் இயேசு பேசினது.
இந்த இயேசு பேசினதுன்னா இந்த 4ஐயும் எழுதினது யாரு? 4 சீஷர்கள் எழுதினாங்க. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில இயேசு பேசலையா? பவுலுகிட்ட போய் பேசலையா? சவுலே சவுலே என்னை துன்பப்படுத்துகிறாய்னு பேசலையா? பேதுருகிட்ட இயேசு பேசலையா? எல்லாவற்றையும் அடித்து புசின்னு சொல்லவே இல்லையா இயேசு? போய் அனனியா கிட்ட இயேசு பேசலையா? போய் சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலையா? சில வசனங்களை பிடித்துக் கொண்டு சபையை உடைக்கிற கூட்டம். கவனித்துக் கொள்ளுங்கள், கூடி வருகிற சபையையும் சபை கூட்டத்தையும் உடைக்கிறது தேவனுடைய ஊழியமாய் இருக்கவே முடியாது. தேவன் கட்டுகிறவர், தேவன் கூடி வர பண்ணுகிறவர். இப்போ காயின் சொல்ற விஷயம் என்ன? இன்று உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறேன். ஏன் இன்று உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை அனுப்பி விடுகிறீர்? சில நேரங்களில் இந்த சபையை விட்டு போகிற ஒரு குரூப் இருக்கும். சில காலத்துல இவன் சபைக்குள்ள இருந்த சொல்ற வசனத்துக்கு இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அல்லது வசனம் இவங்களுக்கு ஏறாது. சிலர் சுயநீதியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம், இந்த காயின் கிட்ட இருக்கிற சுபாவம் அவர்கிட்ட இருக்கும். 14வது வசனம் வாசிங்கம்மா. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். எப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருத்தன் போகிறானோ, இவங்கிட்ட வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், அலைந்து திரிகிறவன். ஒரு சபையில உருப்படியா இருக்கவே இருக்காது. ஒரு சர்ச்சுக்குள்ள அதால அடங்கி இருக்கவே முடியாது. அப்படியே அலைஞ்சு திரியும். ஒவ்வொரு சபையா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷனா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சா போவாங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான மிக முக்கியமான டிராபேக், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சர்ச்சு இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க விரும்புற மாதிரி சபை இருக்கணும். எப்ப தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் போறானோ அலைந்து திரிகிறவனாய் இருப்பான். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் விரும்புகிறபடி சபை இருக்காது, நீங்கள் விரும்புகிறபடி சபை அமையாது. பைபிள் சொல்லுகிறபடி தான் சபை இருக்கும். சபையில சொல்லி கொடுக்கிறபடி தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்ப நீங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க தான் வந்துட்டு புக் ஃபீஸ் கட்டுறீங்க, சில இடத்துல டொனேஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஸ்கூல் சொல்றபடி பையன் இருக்கணுமா? நான் ஃபீஸ் கட்டுறேன் ஸ்கூலுக்கு, நான் சொல்ற மாதிரி தான் ஹெட் மாஸ்டர் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பிரின்சிபல் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பெல் அடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா? அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? உன் பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போங்கம்பா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க புக்குக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறீங்க, அப்படியே பயபக்தியா கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல விடுறீங்க, அப்படியே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறீங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வாங்கன்னா போய் வரிசையில நிக்கிறீங்க, லைன்ல அப்படியே நின்று அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்குறீங்க. சரீரத்துக்கு புரோஜனமான படிப்பை சொல்லக்கூடிய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுவீர்களானால், உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு பயப்படணும்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அலைந்து திரிகிற கூட்டம். அப்படியே சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி, சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை மாதிரி. அப்படி வீட்டுக்கு போய் அந்த பைபிளை சோஃபா மேல போடுவாங்க பாருங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதாவது இமயமலை ஏறி இறங்கிட்டாங்க இன்னைக்கு. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு. அப்படி ஒரு எண்ணம் பாருங்க. என்னைக்காவது சர்ச்சுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா வந்தீங்களா? வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த, ஆனா நீங்க எப்ப தெரியுமா மிகுந்த மன மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்ப தெரியுமா? வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது. திருப்பி போகும்போது எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே புறப்பட்டு போகும்போது என்ன வசனம் கொடுத்தாரு முக்கியம் இல்லை, என்ன செய்தி கொடுத்தாங்க முக்கியம் இல்லை, அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க முக்கியம் இல்லை. போகும்போது கேட்குற முதல் கேள்வி, என்ன நைட் மதியான சாப்பாடு, என்ன செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க? அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு. இப்ப ஆலயத்தை விட்டு போகும்போது தான் மகிழ்ச்சி. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, அப்படியே சபைக்கு விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற குரூப். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் அலைந்து திரிகிறவர்களாய் இருப்பீர்கள். அலைந்து திரிகிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அகதின்னு பேர். இங்கிலீஷ்ல நோமாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பெரிய நாடோடி கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே அலைஞ்சு திரியும், எல்லா பக்கமும் போயிடும், எல்லாத்தையும் பார்த்துறோம்.
இதால ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கவே முடியாது. இப்போ உங்க பையன் வந்து சொல்றான், மேக்ஸ் டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தல அப்படின்னு உடனே நீங்க சொல்லுவீங்களா, நாளையிலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கூலுக்கு போயிடலாம் தம்பி, இந்த ஸ்கூலுக்கு போ, ஒரு 3 நாளைக்கு போய் பாரு, சரியில்லைன்னா நம்ம வேணா மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? ஸ்கூல்ல என்ன சொல்றீங்க, போய் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறத படி, இல்லைன்னா டியூஷன் வச்சுக்கலாம், ஆனா ஸ்கூலை மாற்ற முடியாது, அதுக்கு சொல்றீங்க தானே? அதை விட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எந்த சபையில் ஸ்தாபிக்கப்பட்டீர்களோ, எங்கே நாட்டப்பட்டீர்களோ, எங்கே கர்த்தர் உங்களை உருவாக்கினாரோ அங்கே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு அலைந்து திரிகிற கூட்டம் யார் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் சபையை விட்டு போறவன் யார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடுகிறவன். அவனுக்கு காட்ஸ் பிரசன்ஸே இருக்காது. ஒரே ஒரு வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வராவிட்டால் உங்க ஆத்மாவுக்குள்ள இருள் வந்த மாதிரி இருக்கும். அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால், அந்த பிரசன்னத்துல இல்லைன்னா நமக்கு வந்து என்னவோ பாதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதை பத்தி யோசிக்கிறான். இன்னைக்கு அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் சபையில உட்காந்துட்டு உங்களுடைய சமூகத்துக்கு விலகி ஓடி, இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். 12வது வசனம் வாசிங்க. அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த அலைந்து திரிகிறவனுக்கு என்ன இருக்காது? அவன் பயிரிடுவான், ஆனா என்ன வராது? அது தன் பலனை கொடுக்காது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இந்த சபைக்கு வராத ஆள் ஒரு காரணம் ஒன்று சொல்லும் பாஸ்டர் கிட்ட வந்து, நானும் கரெக்டாக தான் பாஸ்டர் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்தேன் பாஸ்டர், ஒன்றும் சரிப்படுற மாதிரி தெரியல, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் தோல்வி, என்ன காரணம்னு தெரில, பேசாம நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் வரதை விட்டுறலான்னு இருக்கேன். இவர் சர்ச்சுக்கு வந்ததுனால இப்போ என்ன இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையாப்பா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திற்கு ஒழுங்காய் தன்னை தாழ்த்தி வருகிறவன் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதே கிடையாது. கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவனுக்கு பயந்து உண்மையாய் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவனை ஒரு நாளும் கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இது வந்து இவங்க சொல்றது பொய். சபைக்கு வந்து நான் ஒழுங்கா தேவனை ஆராதிச்சேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். தேவனை ஒழுக்கமாய் தேடுகிறவர்கள், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படாம போவோம்? யார் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இந்த அலைஞ்சு திரிகிற கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராது. கேட்டு பாருங்க, அன்னைக்கு ஒரு பிசினஸ், அன்னைக்கு ஒரு முக்கியம், அன்னைக்கு ஒரு வேலை இருக்குது. தேவனுக்கு நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால்தான் தேகத்தின் அநேகத்தின் மேல் அவர் உங்களை என்ன செய்வார்? அதிபதியாய் வைப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறது இல்லை. இந்த அலைஞ்சு திரிகிற கூட்டம் எப்பவுமே என்ன செய்யும் தெரியுமா? அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பரபரப்பா வேலை பார்க்கும், பயங்கரமா வேலை செய்வாங்க. கேட்டா வேற சொல்லுவாங்க உழைக்கணுங்க. யாரும் இங்க உழைப்ப தவறாவே சொல்லல. தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு சோம்பேறித்தனம் இல்லை. உழைக்காம சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அவன் அவ்வளவு பிசினஸுக்கு நடுவிலையும் ஒரு 3 மணி நேரம் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தெரியும் பிசினஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமைன்னு, இருக்கட்டும் பரவாயில்ல, இதை நான் கொஞ்சம் கர்த்தருக்காக விட்டேன், ஆனால் கர்த்தரனை அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஆட்டை ஒருத்தர் கையில விட்டுட்டு தாவீது தேவன் சொன்னார்னு கோலியாத்துக்கிட்ட வந்தான். ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற முழு ஆட்டையும் மேய்க்கிற பொறுப்பை அவன் கையில கர்த்தர் கொடுத்து விட்டார். கொஞ்சத்தை நீங்க ஆண்டவருக்காக விட்டு பாருங்களேன், கொஞ்சம் விட்டு பாருங்களேன், அந்த சமூகத்துல உட்கார்ந்து தான் பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை கொடுத்து தான் பாருங்களேன், எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போவீர்கள். தேவன் எப்படி ஆசீர்வதிக்காம போவார்? அது டிஃபால்ட். அது வந்து எப்படி தண்ணி குடிச்சா தாகம் அடங்கும், அது டிஃபால்ட். குடிச்சா அடங்கும், அவ்வளவுதான். அது வந்து என்ன ப்ராசஸ் அதெல்லாம் கிடையாது. தண்ணி குடிச்சா தாகம் அடங்கும். அதே மாதிரிதான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்காம போகவே மாட்டார். இன்னைக்கு அலைஞ்சு திரிகிற கூட்டம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தான் பயங்கர பிஸியா வச்சிருப்பாங்க. நாங்கள் இதை வந்து ஏதோ உங்களுக்கு மெசேஜுக்காகவோ அல்லது பிரசங்கத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் தான். இந்த முழு நேர ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்றேன்னா, எங்க பிஸ்னஸும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல பிஸ்னஸ். ரொம்ப நல்ல வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். பொதுவாக எல்லா பிஸ்னஸும் ஞாயிற்றுக்கிழமை நிறையா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். அப்பொழுது ஒரு முறை அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டாரு, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நீ இங்கே நிற்கிறாயே,
நீ என்னிடத்துல ஆராதிக்க வர வேண்டாமா அப்படி. ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில 3-4 மணி வரைக்கும் என்னால் வெளியவே வர முடியாது. 4 மணிக்கு மேலே தான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு என்னால் முடிஞ்சால் மாலை ஆராதனைக்கு போவேன். அப்படி இல்லைன்னா மாலையில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிடுவேன். அப்பொழுது ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்க வைத்தார் ஆவியானவர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையை நான் அட்டன் பண்ணிட்டு தான் கடைக்கு வருவேன் என்று சொல்லி. காலையில் எங்கள் சபையில் 6 மணி ஆராதனை உண்டு. காலையில் 6 மணிக்கு ஆராதனைக்கு போயிட்டு 8:30 மணிக்கு தான் வருவோம். அப்பொழுது முதலாக நான் ஆராதனைக்கு போகும்போது என்னோட கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ இப்படி பிஸ்னஸை விட்டுட்டு போற, இது உனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும், பொறுப்பு இல்லாமல் போற, உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ கவனிக்கணும், கடையை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், போயிட்டு வந்துடுவேன், 8:30 மணிக்கு முடியும், 9 மணிக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் பீக்கில் இருக்கிற வியாபாரத்தை யார் பார்க்கறது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அநேகருடைய எதிர்ப்பை தாண்டி தான் நான் போனேன். போயிட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், அந்த ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தேன். இன்னைக்கு 7 நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் அந்த வியாபாரத்தை 3 மணி நேரம் விட்டதுனால நஷ்டம் அடையவே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன். யோபுவையும் அவனை சுற்றி உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார் என்ற வசனத்தின்படி என்னையும் எனக்கு சுற்றி இருக்கிற வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். நாங்கள் அதில் நஷ்டப்பட்டு காணாமல்லாம் ஒன்றும் போல, இன்னைய வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறார். அதனால உங்களுக்கு சொல்றேன், இந்த அலைந்து திரிகிற கூட்டம் கடைசியில என்ன விதைச்சாலும் நஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்க பார்த்து, நீ இங்கேயே இரு, இங்கேயே விதை. அன்னைக்கு அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கு, ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ இங்க விதை. ஆண்டவரே, இது பஞ்சத்தின் தேசம் ஆண்டவரே, இங்க போய் விதை விதைக்க சொல்றீங்களே, நான் சொல்றேன்பா நீ விதை, பஞ்சமா இருக்கட்டும். ஆனா வசனம் சொல்லுது, அந்த வருஷத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எதுக்கு உங்களை சொல்றேன் தெரியுமா? என்னதான் செழிப்பான இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போய் விதை விதைத்தால் அது உங்களுக்கு பலன் தராது. ஆனால் பஞ்சத்தின் தேசமா இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விதை விதைத்து பாருங்கள், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இதை நீங்க நம்பணும். நீங்க விதைய நம்புறீங்க, லேண்டை நம்புறீங்க, அப்புறம் கிளைமேட்டை நம்புறீங்க, கடையை நம்புறீங்க, உங்க உழைப்பை நம்புறீங்க, ஆனா கர்த்தரை நம்புறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஈசாக்கு விதை விதைத்தது நிலத்துல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி. ஈசாக்கு விதை விதைத்தது பஞ்சத்தை அல்ல, அவன் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை அவன் பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் காயின் காலத்துல எல்லாம் செழிப்பா இருக்கு, ஆனால் காயின் விதை விதைத்தால் வசனம் சொல்லுது அது பலன் தராது. ஏன் தெரியுமா? சமூகத்தை விட்டு வெளியே இருந்து விதைக்கிறவனுக்கும் தேவன் சொல்லுகிற சமூகத்துக்குள் உட்கார்ந்து விதை விதைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் அலைந்து திரிகிறவனாக இருப்பான். 2வது, அவன் விதைக்கிற ஒன்றும் என்ன ஆகாது, பலன் தராது. இதுதான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி அவருடைய முகத்துக்கு மறைவாய் இருக்கிறவன். சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, 139:7, உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? சமூகத்தை விட்டு மறைவா போயிட்டீங்க, அலைஞ்சு திரிகிறவங்க தான். பல நேரங்களில் ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். ஒரு சிலருடைய சாட்சி இருக்கிறது, எங்கள் சபையில நடந்த சாட்சி. அவர்கள் வாழ்க்கையில பெரிய தோல்வி, எவ்வளவோ செஞ்சு அண்ணன் தம்பிகள்லாம் ஏமாற்றி பெரிய தோல்வி அடைஞ்சிட்டு இதுக்கு மேல வாழ்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சபைக்கு ஒரு நாள் யார் மூலமோ கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்தார்கள். வந்தபோது அவர்கள் சபையில ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அற்புதமாய் சில காரியங்களை, வழிவாசல்களை திறந்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் 0ல இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சு அவர்கள் குடும்பத்தை பலுகி பெருக பண்ணி அவர்கள் குடும்பத்திலிருந்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப அவங்க எங்ககிட்ட சொன்ன சாட்சி, அவர்கள் இந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு தொழிலை செய்கிறவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு ஒரு மனதில் கொஞ்சம் உறுத்தல், வட்டிக்கு விடுறோமே, பைபிளில் வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குதே அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனத்தை நம்பி வட்டிக்கு கொடுக்குற தொழிலை நிறுத்திட்டாங்க. ஒரே நாள் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள், கணவன் மனைவி 5 பேர் நிறுத்திட்டாங்க.
அப்போ அவங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது. அவங்க பரம்பரையா அதை வட்டிக்கு விட்டுக்கிட்டு வராங்க. வேற தொழிலும் தெரியாது. அப்பொழுது உட்காந்து ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. 3ஆவது நாள் முடியும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த கணவன், அவருடைய அம்மா சொன்னார்களாம், எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துறாரு, செய்வோமா? என்னம்மா சொல்றாரு? எனக்கு நல்ல சமோசா போட தெரியும், நாம் அந்த சமோசா போட்டு வியாபாரம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. கரெக்டா அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சில 1-2 நாள்ல பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டப்ப கடையெல்லாம் மூடிட்டாங்க. இப்ப என்ன செய்யறதே தெரியல. ஆனாலும் வீட்டு வாசல்ல வச்சு அவர்கள் சமோசா போட தொடங்கினார்கள். அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். யோசிச்சு பாருங்க, வீட்டு வாசல்ல சும்மா ஒரு கடை வச்சு சமோசா போட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதித்து கொரோனா நேரத்திலே கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணி 2 வருஷத்துக்குள்ளாக ஒரு இடத்தை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யறதே தெரியாது, அலைந்து திரிகிற ஒரு கூட்டம். ஆனால் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி தரித்திருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் சமூகத்திலிருந்து அவரை ஆசீர்வதித்தார். அவர்கள் பலுகி பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ உங்களுக்கும் சொல்றேன், தேவன் தன்னை நோக்கி பார்த்த ஒருவரையும் ஒரு நாளும் என்ன செய்ததில்லை, கைவிட்டதே கிடையாது. தன்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போன வேண்டும் என்று அவர் நினைத்ததே கிடையாது. அவர் விட்டு போனவர்கள் தான் அலைந்து திரிகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அவரை விட்டு போனவர்கள் தான் விதைத்த விதைகள் எல்லாம் பலன் கொடுக்காமல் போயிருக்கிறது. அவர் கூட இருங்க, சில நேரத்தில் விழுந்தாலும் அவர் மீண்டும் தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆவதாக வாசிங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த எலியா கர்த்தர் கூப்பிடுகிறார், வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே வசனம் சொல்லுது, எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு. ஏன் எலியா கர்த்தரை முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தரை பார்க்கிறாரு? எலியா முகத்தை மூடுறவரே கிடையாது. எலியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக. என்ன ஒரு தைரியம் பாருங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு தைரியம் அது. I am standing in front of the God. I am standing in the presence of the God. I am standing in the front of the face of the God. தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நான் நிற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். எவ்வளவு பெரியதான ஒரு கான்பிடென்ட். ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும். அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன இருக்கணும் தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நான் எப்பவுமே சொல்வேன், கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் நின்னுட்டானா உலகத்துல யாருக்கு முன்னாடி அவன் நிக்கலாம், எப்பேற்பட்ட ஆளுக்கு முன்னாடி நிக்கலாம். அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நிக்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக. அவன் நின்னுட்டான், வேற யாருக்கிட்ட நிக்கவும் பயமே கிடையாது. அமெரிக்காவில் மிகப்பெரியதான ஊழியக்காரர் பில்லி கிரஹாம். அவர் ஒரு கூட்டத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்க. அவருடைய மெசேஜை கேட்டு பாருங்க. கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தை அந்த மெசேஜில் நீங்க பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதம் சொல்லுது இல்லையா? அவர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும். ஒருத்தன் சொல்லுவான், போதகரே நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்றும் நீர் யாருக்கும் பயப்படுகிறதில்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு சொல்றாரு, நான் பிதாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I'm standing in front of the God. தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எனக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அவங்க எதை குறித்தும் அவங்களுக்கு பயமே. காரணம் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம், I am standing in front of the God. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கிறேன், மனுஷனை கனப்படுத்துறேன். ஆனா மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அதான் சத்தியம். ஆனா இந்த தைரியம் எங்க வரும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நின்னுட்டா வந்துடும். யோவான் ஸ்நானகனுக்கு ஏன் ஏரோதை பார்த்து பயமே வரல? ஆனா ஏரோதுக்கு யோவான் ஸ்நானகனை பார்த்தா பயமா இருக்குது. ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு பயமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நீ ஏரோது, நீ கால் பங்கு தேசத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு போ.
நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, என் தலையை வாங்குற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கட்டும், ஆனா உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு அழகா ஒரு பதில் சொல்லுவார். பிலாத்து சொல்லுவாரு, இந்த மாதிரி உம்மை விடுதலையாக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு என்ன உண்டு? இயேசு திருப்பி சொல்வாரு, பரத்திலிருந்து கொடுத்தாதான் உனக்கு எல்லாம், சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பிலாத்து அவரை விடுதலையாக்க நினைச்சு விடுதலையாக்க முடிஞ்சுச்சா? முடியாது. அதுதான் இயேசுக்கு இருந்த தைரியம். உன் கையில இல்ல தம்பி, எல்லாம் பரலோகத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், என் தலையின் முடி கூட விழணுமா விழ வேணாமா என்று பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. எத்தனை வருஷம் இந்த பூமியில நான் இருக்கணும் என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. நான் எப்படி இருக்கணும் என்பதை பரலோகம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த டிசைன் பண்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்பி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கையெழுத்து போட்ட எத்தனையோ அதிகாரிகள் கையெழுத்து போட்டு சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு இந்த சபையும் இங்க கட்டக்கூடாது, ஊழியக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. கடைசியில கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு நிறுத்திட்டார். எந்த சர்ச்சுக்கு விரோதமா நீ கையெழுத்து போட்டியோ கடைசியில அந்த கிறிஸ்தவன் தான் உனக்கு மருத்துவமே பார்க்கணும். அதுதான் கர்த்தர் செஞ்சு வைக்கிறது. நம்ம நினைச்சுக்க கூடாது நாங்க தான் டிசைன் பண்றோன்னு. நீங்க டிசைன் பண்ணல, ஹெவன் டிசைன் பண்ணுது. காரணம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆனா அந்த எலியா இப்ப சொல்றாரு, வாசிங்க 1 ராஜாக்கள் 19:13 திருப்பி வாசிங்க பாப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு. காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா அவ்வளவு தைரியமா ஆகாபு கிட்ட சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலிக்கு ஏன் திடீர்னு முகத்தை மூடுற சுபாவம் வந்துச்சு? ஏன் திடீர்னு அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? கவனிங்கள், எலியாவுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது 1 ராஜாக்கள் 19 ஒரு வேலையை கொடுக்கிறார். வேலையை கொடுத்து சொல்றாரு, நீ எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு தூதனை அனுப்பி சொல்றார். இப்போ எலியா எழுந்துச்சு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சவரு எந்த பக்கம் பிரயாணம் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரயாணம் பண்ணிட்டார். எங்க போயிட்டாரு? எகிப்துல இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார். பிரயாணம் பண்ணி எகிப்துல இருக்கிற ஓரேபுக்கு போயிட்டார். அங்கதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஆண்டவர் எலியாவை பார்த்து பேசுறது அங்கதான் நடக்குது. எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம், ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எலியா எல்லாத்தையும் முகத்தை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே கர்த்தர் அவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. 15வது வசனம் வாசிங்க. 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அப்படின்னா தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் எகிப்து சவுத் சைடு தென் திசையில ஒரு மலைக்கு ஓரேபுக்கு வந்துட்டார். இப்ப தமஸ்கு எங்க இருக்குன்னா சிரியாவில் இருக்கு. இப்ப கூட தமஸ்கு சிரியால தான் இருக்கு, சிரியா தேசத்துல, இஸ்ரேலுக்கு மேல. அங்க சொல்றாரு, இப்ப நீ எங்க போனோம்? தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியா இரவும் பகலும் 40 நாள் பிரயாணம் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷன். கீழே வந்துட்டார். எங்க வந்துட்டார்? எகிப்துக்கு வந்துட்டார். இப்ப கர்த்தர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ ராங் டைரக்ஷன்ல வந்துட்ட எலியா. இப்ப நீ என்ன பண்ணணும்? எங்க போகணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும், நார்த்துக்கு போகணும், சிரியாக்குள்ள தமஸ்குக்கு போ. அப்படின்னா எலியா இன்னும் எத்தனை தடவை நடக்கணும் தெரியுமா? இரவும் பகலும் 80 நாள் நடக்கணும். திருப்பி 40 நாள் நடந்தா அவர் பாதி தூரம் தான் வருவாரு. திருப்பி அவர் எங்க போனோம்? மேல தமஸ்குக்கு போகணும். அங்க போன்ட்டார் ஆண்டவர். திருப்பி அங்கேயே போ, நடந்து போ, டபுள் மடங்கு தூரம் போ அங்கன்ட்டார். ஏன் எலியா முகத்துல மூடினார் தெரியுமா? காரணம் அதுதான். எலியா ஸ்டாண்டிங் இன் தி ராங் பிளேஸ். தப்பான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தப்பான இடத்துல நிக்கும் போது அவனுக்கு முகத்தை மூட தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா தப்பான இடத்தில் இருந்து தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்கறதுக்கு முதல்ல நான் நிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். வேர் ஐ ஆம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எங்கே இருக்கிறேன்? ஆதாம் கேட்டாரு ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? அது வரைக்கும் என் கூட இருந்த ஆதாமே, இப்ப நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப அவன் சொல்றான், நான் மரத்துக்கு பின்னாடி நிற்கிறேன், விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். நான் விருட்சத்துக்கு பின்னாடி இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. நான் கெபிக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க இருக்கணும்.
இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஓடிடுறது. தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்களை அனுப்புவார். தேவன் கொண்டு போய் நிறுத்துகிற இடம் அது கடினமா இருக்குதா, அது வனாந்தரமா இருக்குதான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் நிறுத்தினா அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நினைச்சா பாபிலோனில் வைத்தும் தானியேலை ஆசீர்வதிப்பார். தேவன் நினைச்சா எருசலேமிலும் சிதேக்கியா கண்களை பிடுங்கும்படி கர்த்தர் செய்வார். எருசலேம்ல இருந்துட்டா எல்லாமே ஆசீர்வாதமா அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு குரூப். ஓ, பாபிலோன் பாவத்தின் தேசம். கர்த்தர் உன்னை எங்க வைக்கிறார்ன்றதா முக்கியம். எங்கே நீ நிற்கிறாய் என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை? ஓ, பெரிய கம்பெனிக்கு போயிட்டோம்னா ஆசீர்வாதமா இருக்கும். வேலை எவ்வளவுங்க சம்பளம்? 60,000, 70,000, 1.5 லட்சம், 2 லட்சம். ஆசைப்பட்டுட்டு ஓடிடுறது. அங்க போனா அவன் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறான். நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடியுது. நைட்டு முழுக்க 12 hours வேலை. 6 மணிக்கு வந்து படுத்தா திருப்பி 8 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது, ஒரு அர்ஜென்ட் கிளைண்ட்டு, உடனே லேப்டாப்பை ஓபன் பண்ணு. திருப்பி நல்லா 1.5 லட்சம் சம்பளம் போய் உடம்பு கெட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டு 6 மாசம் சேர்த்து வச்ச மொத்த சம்பளமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருச்சு. கர்த்தர் அதை நிச்சயம் செய்ய மாட்டார். கர்த்தர் நிச்சயம் செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒருவேளை சம்பளம் குறைவாய் கொடுத்தாலும் உன்னை சமாதானமான இடத்தில் குடியிருக்க பண்ணுவார். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன்னை சுத்திலும் கர்த்தர் அமைதியை உண்டாக்குவார். உன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் கர்நாடகாவில் இருக்கிறார். அவரை அடிக்கடி அவரை மீட் பண்ணும் போது, அங்கே போகும்போது மீட் பண்ணுவார். மீட் பண்ணும் போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு ஏற்கனவே 2 ப்ரமோஷன் வந்துருச்சு. 2 ப்ரமோஷனையும் அவர் வேணான்ட்டார். அப்போ அவர் கூட வேலை பார்த்துருந்தவங்கலாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, பைத்தியக்கார மாதிரி நீ என்ன செய்கிற, வேலை பண்ணுற, இந்த ப்ரமோஷனுக்காக அவன் எவ்வளோ வெயிட் பண்ணுறான், உனக்கு எவ்வளோ காசு இன்க்ரீஸ் ஆகும், நீ என்ன இப்படி பண்ணுற. அவர் வேணா நீங்கள் வாங்கிக்கிங்கப்பா, எனக்கு வேணாம் அப்படின்ட்டார். இப்போ நானும் அவரை கேட்டேன், ஏன் பிரதர் வேணான்றீங்க, ஏன் இந்த ப்ரமோஷனை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் நினச்ச நேரத்தில் வீட்டுக்கு வர முடியும், நான் ஜெபம் பண்ண முடியும், நான் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு போக முடியும். இன்னும் சொல்ல போனால் அவர் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஊழியம் பண்ண முடியும். ஆனால் இதை விட காசுக்கு ஆசைப்பட்டு நான் மேலான போஸ்டிங்க்கு போயிட்டேன்னா நான் இரவும் பகலும் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவருக்கு பாடி கார்டாக போகணும். நான் அங்கே சர்ச்சுக்கும் போக முடியாது. அந்த அரசியல் தலைவர் எங்கெங்கே போகிறாரோ நான் அவர் கூடவே போகணும். எனக்கு நிம்மதி இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ கர்த்தர் என்னை நிம்மதியாக வச்சிருக்காரு. எனக்கு பணம் அல்ல, நிம்மதி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் தேவனை தேடுவது. எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறேன், இவ்வளோ சம்பாத்தியம் போய் அவஸ்தைப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு கடைசியில் கதறி, ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டீரா, எனக்கு இறங்க மாட்டீரா, நீர் தானே கொண்டு வந்தீர். அவர் எங்க கொண்டு வந்தாரு? பிலிப்பு ஆவியில கொண்டு போய் போட்ட மாதிரியா போட்டாரு? ஆண்டவர் எத்தனையோ முறை தடுக்க முயற்சி பண்ணார். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எலியா எங்க நிக்கிறான் தெரியுமா? ராங் பிளேஸ். நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமா பார்க்க முடியாது. நீ ராங் பிளேஸ்ல நிற்கும் போது கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க முடியாது. பாருங்க, ஜெயில யோசேப்பை போட்டாங்க. கேஸ் என்ன கேஸ்? போர்த்திபாரின் மனைவியோட கேஸ். ஒருவேளை இந்த யோசேப்புக்கு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா, அவன் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்கும்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலைகளே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸ் மோசமான கேஸ். அதாவது போர்த்திபாரின் மனைவி கேஸ். என்ன பிடிச்சு உள்ள போட்டாச்சு. ராஜாவும் தண்டனை கொடுத்தாச்சு. கேஸ் முடிஞ்சிருச்சு. இவன் வந்து கில்ட்டி, அதாவது இவன் வந்து குற்றவாளியின் தீர்ப்பு ஆயிடுச்சு. உள்ள போட்டாச்சு. ராஜா பார்வையில சட்டப்படி இவன் குற்றவாளி. போர்த்திபாரின் பார்வையில தண்டனை கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா யோசேப்போட பார்வையில என்ன தெரியுமா? நான் ஒரு தப்பும் செய்யல, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் வெளியே இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட வெளியே இருப்பார்.
நான் ஜெயிலில் இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட ஜெயிலில் இருப்பார். ஏன்? நான் எங்க இருக்கிறேனோ கர்த்தர் அங்கே என் கூட இருப்பார். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எனக்கு கில்ட்டினஸ் கிடையாதுங்கிறான். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தான் அது கேஸ், உங்களுக்கு தான் அது என்ன வேணா சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போர்த்திமார் வீட்டில் இருந்தாலும் சரி, பார்வோனின் அரண்மனையில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட், அதான் முக்கியம். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ நாம் அங்கே இருக்கணும். அதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு எது வசதி? கெபியா இருக்குமா? நமக்கு எது வசதி? அரண்மனையா இருக்குமா? நமக்கு எது வசதி? சவுதி அரேபியாவா இருக்குமா? இல்ல மலேசியாவா இருக்குமா? சிங்கப்பூரா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இடத்தை நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல, நான் சொல்ற இடத்துல நீ இரு. அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அப்போ உங்களால தேவனை தைரியமாய் பார்க்க முடியும். ஊழியத்துக்கு வந்த புதுசுல 11 மாசம் எந்த விதமான ஊழியமும் கிடையாது. ஆண்டவர் பழக்குவித்த நேரம், எந்த விதமான ஊழியமும் கிடையாது. அதே நேரத்தில் சுத்தி இருக்கிறவர்களுடைய வசை சொற்கள், கேலி பேச்சு, எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. உண்மையிலே கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்தாரான்னு கேட்கறாங்க. என்னென்னமோ அவங்களால முடியுமோ, என்னென்ன முடியுமோ எல்லாம் சொல்றாங்க. இந்த 11 மாசமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை கர்த்தருக்குள் நிக்க வச்சுச்சு. ஏன்னா நானே பல நேரத்தில் முடிவெடுக்கிறேன், ஐயோ இப்படிலாம் கேட்கறாங்களே, பேசாம வேலைக்கு போயிடலாமா, இல்லை திருப்பி வெளிநாட்டில இருந்து வந்தோமே அங்கேயே போயிடலாமா, இப்படி பல யோசனைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னை நிற்க வச்சுச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். உன்னை அழைச்சி கொண்டு வந்தது நான் தான். இந்த ஊழியத்தில் உன்னை நான் பயன்படுத்துவேன். அதுக்கான காலம் வரும்போது எடுத்து பயன்படுத்துவேன். அது வரைக்கும் பொறுமையா காத்துரு. அந்த டைமிங், வெயிட்டிங் பீரியட், அந்த நேரத்தில் கர்த்தருக்கோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மற்றவங்க பேசுறது, அதில் வரக்கூடிய கஷ்டம், அதனால் ஏற்படக்கூடியதான மன உளைச்சல் எதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பல நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேலை இல்லை, ஓ அப்படி பண்ற, இப்படி பண்ற, என்ன பண்ண போற, உன் எதிர்காலம் என்ன, நடுத்தரில் நிற்க போற, நாசமா போக போற, உன் குடும்பம் என்னமாகும், இப்படி ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொரு குரூப் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா பேசும், நீ சோம்பேறி, நீ அடுத்தவங்க காசுல வாழ பாக்குற, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ பொறுமையாரு, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த காலகட்டம் சுத்தி இருக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அகைன்ஸ்டாக இருந்தாலும், நம்மை கர்த்தருக்குள் நிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், அவர் பேசுகிற வார்த்தை. அதுக்குதான் சொல்றேன், ரைட் இடத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை மறைக்காதபடி தைரியமாய் நிற்க பண்ணுவார். தைரியமா நிற்க பண்ணுவார். நீங்க பேசலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், நான் கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறேன், என்னை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார், அது வரைக்கும் நான் சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டியது அவசியம். நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், சிலுவையில் 2 கல்லன் தொங்குறான், 2 பக்கம், ஒரு பக்கம் இயேசுவும் தொங்குறாரு. அங்க இருக்கிறவங்கள 3 பேரும் குற்றவாளிகள், அத்தனை பேரும் குற்றவாளி. ஒருத்தன் நம்ம பார்வைக்கு குற்றவாளி, இன்னொருத்தன் நம்ம பார்வைக்கு நல்ல கல்ல. நம்ம அவனை அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். அவனுக்கு பேர் என்ன கல்ல? நல்ல கல்ல. இவன் கெட்ட கல்ல, அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு, எருசலேம்ல இருக்கக்கூடிய ரோமாபுரியில உள்ள அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் 3 பேருமே யார் தான்? குற்றவாளி தான். ஆனா இந்த 2 பேரும் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவால் அங்கே செய்ய முடிஞ்சிச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? தன் தலையை உயர்த்தி பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களுக்கு, இந்த 2 பேரும் சாக விடாமல் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஆனா இவரோ தன்னை அடித்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன் அந்த தைரியம் வருது தெரியுமா? நான் தப்பு செய்யல, அவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க. நான் இன்னும் பிதாவுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன். நான் தொங்குறது வேணா சிலுவையாய் இருக்கும், நான் பார்க்கப்படுறது எல்லாருக்கும் நடுவில் குற்றவாளியை போல இருக்கும். அத்தனை பேரும் என்ன குற்றவாளின்னு கூட சொல்லலாம், அத்தனை பேரும் என்ன கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு தெரியும் நான் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தைரியம் தான் இயேசு கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்னைக்கு நம்ம ராங் பிளேஸ்ல நின்றுகிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ஏன் ஆண்டவரை பார்த்து எதுவும் செய்ய முடியல? முகத்தை ஏன் மூடிக்கொள்றோம்? சில நேரத்தில் தேவ சமூகத்துக்கு போறோம், போகும்போது நம்மளாலேயே சில காரியங்களை கர்த்தர்கிட்ட உண்மையா கேட்க முடியல. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும்.
ஐயோ நானே இன்னும் சரியாகலையே, எனக்கே இன்னும் இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குதே. தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் கடைசியாக கர்த்தருக்கு முன்பாக முக்காடு போட்டு பார்க்க முடியாதபடிக்கு எலியா நின்றதுக்கு காரணம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும் கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஆண்டவர் எப்போ முகத்தை பார்ப்பார் தெரியுமா? ஒன்று, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். எலியா தப்பான இடத்தில் நின்று கொண்டிருந்தான். இந்த ரெண்டையும் இங்க இயேசு கரெக்ட் பண்றார். உன்னத பாட்டு 2:14 ஃபர்ஸ்ட், நீ எங்க இருக்கிற எலியா? கெபிக்குள்ள இருக்கிற. எங்க? ஓரேபு மலையினுடைய கெபிக்குள்ள இருக்கிற. நீ அங்க இருக்க கூடாது எலியா. எங்க இருக்கணும் தெரியுமா? 2:14 சொல்லுது, கன்மலையின் வெடிப்புகளிலும். அந்த கன்மலை கிறிஸ்துவே. வெடிப்பு என்பது அவரால் அடிக்கப்பட்ட கன்மலை. அதற்குள்ளதான் நீங்கள் நான் இருக்கணும். எகிப்தில் இருக்கக்கூடியதான பாதுகாப்பான கெபிக்குள்ள போய் தங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிறதான கன்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. நீ அலைந்து திரிகிறவன் அல்ல. என்ன செய்யணும்? ஒரு இடத்துல தங்கணும். அது எந்த இடம்? கன்மலையின் வெடிப்பு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தங்கி இருக்கும் பொழுது உன் முகரூபத்தை நீ கர்த்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும்படி அவர் வருவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. யார் முகத்துக்கு மறைந்து ஓடுவான்? அலைந்து திரிகிறவன் ஓடுவான். அவன் விதைக்கிறது நஷ்டமாய் போகும். யார் முகத்தை மூடிக்கொள்வான்? மலையில, கண்மலையில ராங் பிளேஸ்ல நிக்கிறவன் மூடிக்கொள்வான். கர்த்தர் சொல்வாரு, நீ இங்க இருக்கக்கூடாது, புறப்பட்டு வெளியே போவும் சொல்வார். ஆனா யாருடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் தெரியுமா? நான் சொல்லுகிற கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளுகிறவன், தங்குகிறவன். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கணும். சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நீங்க எங்க ஓடினாலும் ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எங்க ஓடினாலும் உங்களுக்கு ரெமிடி தேவ சமூகம் மட்டும்தான். சில நேரத்துல பாவம் செஞ்ச உடனே சிலருக்கு தோணும், இது இயற்கை. பாவம் செஞ்ச உடனே தேவனை பார்க்க தோணாது, ஜெபிக்க தோணாது, அல்லது எங்கேயும் போக தோணாது. உடனே என்ன தோணும் தெரியுமா? ஏதாவது என்டர்டைன்மெண்ட், டிவி, மொபைல், அல்லது வேற எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவ சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க போற இடத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஆனால் அது உங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்காது. நீங்க கூட சொல்லுவீங்க, உங்களோட கூட பேசிட்டு இருந்ததுல அந்த கவலையே தெரியலங்கன்னு. பேசிட்டு வந்துருங்க, திருப்பி கவலை தெரியும். பேசுற நேரத்தில் என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வரும்போது என்ன செய்யும்? கண்டிப்பா கவலை தெரியும். அந்த கவலை மொத்தம் போகணும்னா நீங்க அலைஞ்சு தெரியாம தேவ சமூகத்துல உட்காருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் அங்க உட்கார்ந்துட்டு உங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நெருங்க தொடங்குங்க. தேவனை விட்டு தூரம் போனீங்க, காணாம போயிருவீங்க. சர்ச்சுக்கு வரதை நிறுத்தாதீங்க, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்தாதீங்க, ஜோம் பண்றதை நிறுத்தாதீங்க. இதெல்லாம் என்ன அறிகுறி தெரியுமா? காயினாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அறிகுறி. சமூகத்தை விட்டு போறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு வர தொடங்கி இருந்தால் இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நேரம். திருப்பி ஆண்டவரோட வாங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அலைஞ்சி திரிகிறோன்னா இது வரைக்கும் இருந்துட்டேன், இப்போ உங்க சமூகத்துக்கு திரும்பி வரேன், என்னை ஆசீர்வதியும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் உங்கள் முகத்தை, அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், நீங்கள் அவர் சமூகத்துக்கு விலகி எங்கேயுமே போக முடியாது. எங்கேயுமே நீங்க போக முடியாது. 139ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 7வது வசனம்,
உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தொடர்ந்து வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதான் அர்த்தம். நீங்க எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் நீங்க திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் பிழைச்சிங்க. எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தர் கொண்டாந்துருவார். எலியா என்னதான் எகிப்துக்கு போனாலும் திருப்பி கூட்டு வந்துட்டார் பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் எங்க வேணா போங்க, ஆனா கர்த்தர் திருப்பி இழுத்து கொண்டு வருவார். நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க எங்கேயும் அலைஞ்சு திரியாம தேவ சமூகத்திலேயே காத்துருங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாரும் எத்தனை பேர் அவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? அவருடைய சமூகத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு சந்தோஷமான இடம் கிடையாது. சில நேரத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை சரி பண்ணுவார். அந்த சரி பண்ற ப்ராசஸ் நீங்க விரும்பலனா, அதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, அதுக்கு பயந்து வெளியே ஓடிட்டீங்கன்னா உங்களை சரி பண்ணவே முடியாது. நான் சொல்றேன், உங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட செவேர் என்று இருந்தாலும் அதை ஈசோப்பினால் கழுவி சுத்தமும் வெண்மையுமாய் மாற்ற தேவனால் ஒருவரால் மட்டும் முடியும். அவர் சமூகத்தை விட்டு மட்டும் ஓடிராதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட் பிளேஸே கிடையாது. பிசாசு சும்மா மாயையா காட்டுவான். அதுக்கு பதிலாக செல்போன் காட்டுவான், அதுக்கு பதிலாக சினிமா காட்டுவான், அதுக்கு பதிலாக என்டர்டைன்மெண்ட் காட்டுவான், அதுக்கு பதிலாக சில மனுஷங்களை காட்டுவான். அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு ஆல்டர்னேட் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வேற எங்கேயுமே கிடையாது. வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. காட்ஸ் பிரசன்ஸ் தான் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுது, the face of the God. தேவனுடைய முகத்திற்கு விலகி நீங்கள் எங்கே ஓட முடியும்? அதுதான் ஒரே இடம். அது சரி பண்ற இடம், அது சந்தோஷம் கொடுக்கிற இடம், அது சமாதானம் கொடுக்கிற இடம், அது சர்வ வல்லமை உள்ளவருடைய இடம். அதை தவிர வேற இடமே நமக்கு இல்லை. நீங்க வேற எங்க ஓடினாலும், நீங்க என்ன விதைச்சாலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. நீங்க தேவ சொல்ற இடத்துல நின்று ஈசாக்கை போல விதைச்சு பாருங்க, அது 100% உங்களுக்கு பலனை கொடுக்கும். பஞ்சம்தான், ஆனா பலன் கொடுக்கும். இரண்டாவது, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? உங்க முகம் கர்த்தருக்கு முன்பாக பார்க்கக்கூடிய அளவில் இருக்குதா? வேற யாரும் சொல்ல வேணாம், உங்க மனசாட்சி சொல்லும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். நீ தேவனுக்கு முன்பாக தைரியமாய் உன் முகத்தை காட்ட முடியுமா? அல்லது நீ உன் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறாயா? Where you are standing in the wrong place. Maybe you are in the safest place. நான் கெபிக்குள்ள இருக்கிறேன், நான் பக்காவா பாதுகாப்பா இருக்கிறேன், நல்ல இடம், நல்ல சம்பளம், நல்ல வேலை. ஆனா கர்த்தர் சொல்லாத இடமா இருக்குமானால் அது ஒரு நாளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அது ஆரம்பத்தில் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், பின்னால் அது உனக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன்னோடு கூட வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு வேணா ஒன்னும் தெரியாம இருக்கும். லோத்து சோதோமை பார்த்தபோது அது செழிப்பாய் இருந்தது, தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. ஆனா உள்ளே மரணம் காத்திருந்தது, அழிவு காத்திருந்தது. ஆனால் அதே இடத்திலிருந்து ஆபிரகாம் கானானை பார்த்தபோது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் தெரியவில்லை. இஸ்ரவேலர்கள் உள்ளே போய் பார்த்தபோது அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் உன்னை அப்படிதான் ஆசீர்வதிப்பார். உன் கண்ணில் பார்க்கறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இந்த இடம் செழிப்பு, இந்த இடம் நல்லது, இங்க இருந்துட்டா கொஞ்சம் சூப்பர்னு. சில நேரத்தில் கர்த்தர் இடுக்கனான வாசல் வழியே உங்களை கொண்டு போவார். ஏன் தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதுக்கு அதுதான் வாசல், அதுதான் வழி. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனா கேட்டுக்கு போகிற வழியோ விசாலம், நல்ல சேஃபா தெரியும். மாசம் மாசம் 40,000 கடன் வாங்கி சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடியும். 30,000 இஎம்ஐ கட்ட முடியும். இஎம்ஐல காரு, இஎம்ஐல வீடு எல்லாம் வாங்கி
பார்க்கறதுக்கு எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கௌரவமா இருக்கும். ஆனால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியாம ஒவ்வொரு மாசமும் நீ அனுபவிக்கிற வேதனை இருக்கு தெரியுமா? அதனால பிபி, சுகர் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒருவேளை உங்ககிட்ட கார் இருந்திருக்காது, பெரிய அளவுல உங்ககிட்ட ஆசீர்வாதம் எதுவும் இல்லை, ஆனா நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா ஆலயத்துக்கு வந்துட்டு போவீங்க. கர்த்தர் உன்னை செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். உன்னோடு கூட எந்த வேதனையும் இல்லாம உன்னால நிம்மதியா தூங்க முடியும் பாரு. அதுதான் கர்த்தர் உனக்கு வச்ச இடம். அதான் கர்த்தர் உனக்கு வச்ச இடம். நீ பட்டு மெத்தையில படுத்து தூங்க முடியாம புரண்டுகிட்டு அழுகிறத விட ஒரு பாய போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிம்மதியாய் தூங்குவது வாசி. கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்க, அவன் கல்ல தலைக்கு வச்சு தூங்கும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆனால் நேபுகாத் நேச்சார் தன் அரண்மனையில தூங்குறான், கர்த்தர் அவன் தூக்கத்தை தூக்கிட்டார். கல்ல தலைக்கு வச்சவன் நிம்மதியா தூங்குறான், ஆனா அரண்மனைக்குள்ள தூங்குறவனால தூங்கவே முடியல. சிங்க கெபிக்குள்ள தானியேல் நல்லா தூங்குறான், ஆனா ராஜாவால அரண்மனையில தூங்கவே முடியல. ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறோம் என்பதல்ல, கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் என்பது. கர்த்தர் உன்னை வச்ச இடம் கெபியோ அது கல்லோ எங்க வச்சாலும் சரி, கண்மலை வெடிப்போ, நீ அங்கே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சமூகம் தான் நமக்கு ஒரே புகலிடம். அவருடைய சமூகம் தான் நமக்கு ஒரே மறைவிடம். அவருடைய சமூகத்துக்கு பதிலா மனுஷனை தேடின, அவருடைய சமூகத்துக்கு பதிலா வேற இடத்தை தேடினீங்க, அவருடைய சமூகத்துக்கு பதிலா வேற சந்தோஷத்தை தேடினீங்க. எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமா இல்லை. திருப்பி அவர் சமூகத்துக்கே வரும்படி கர்த்தர் செய்து விட்டார். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் சொல்லுகிற இடத்தில் நீ தங்கி இரு, உன்னை அபிருதமாய் பெருக பண்ணுவேன். ஈசாக்கு விதை விதைத்தது போல நீ விதை, உன்னை 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் சொல்லுகிற இடத்தில் தங்குகிற புறாவாய் நாங்கள் இருக்க கிருபை பாராட்டும். எங்களுடைய புகலிடம் கண்மலை வெடிப்பாக இருக்கட்டும். நாங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் தங்குகிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.